வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதன் இவர்களோட பாசம். தசரதர் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரு. தசரதருக்கு குழந்தை இல்லை. அப்போதைக்கு யாக வேள்வி நடத்துகிறாங்க. யாக வேள்வி நடத்தும்போது 4 குழந்தை பிறக்குது. அவங்க 4 பேரோட பாசம்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராமர். ராமர் மேலே தசரதன் ரொம்ப பாசமாக இருப்பார். தசரதன் ரொம்ப பிடிக்கும் ராமனை. அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, யாக வேள்விக்காண்டி கூப்பிடுறாரு. விஸ்வாமித்திரர் யாக வேள்விக்காண்டி கூப்பிடும்போது தசரதர் மயங்கியே விழுந்துடுறாரு. அப்புறம் வசிஷ்டர்கிட்ட கலந்துக்கிட்டு வசிஷ்டர் சொல்கிறாரு, அனுப்பி விடுங்க நல்லதுதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குல குருட்ட கலந்துக்கிட்டு அப்புறம் அனுப்பி விட்றாங்க தசரதர். அப்புறம் கைகை 2 வரம் கேட்குறாங்க. பரதன் நாட்டை ஆளணும்னு, அப்புறம் ராமரை வனவாசம் போக சொல்லணும்னு. அப்போ தசரதர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வரம் நீங்கள் வாங்கிக்கோ, 2வது வர ராமர் என்னை விட்டு பிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லுவாங்க தசரதன். ஆனாலும் கைகை கேட்க மாட்டாங்க. ராமர் வனவாசம் போயிடுவார். அதை தாங்க முடியாமல் தசரதர் இறந்து போயிடுறாரு. ராமரை பிரிஞ்ச அந்த துயர் தாங்க முடியாமல் தசரதன் இறந்து போயிடுறாரு. அப்போ அதை போய் ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்பா 14 வருடம் வனவாசம் போக சொன்னாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொன்னது இவர் லக்ஷ்மணர் ரொம்ப கோவப்படுறாரு. நான் அப்பா தான் சொன்னாங்க, நான் போக போகிறேன், அமைதியாயிர, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்கிறாரு. அப்புறம் லக்ஷ்மணர் சொல்கிறாரு, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னா, இல்லை நீ அம்மாவை பார்த்துட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் லக்ஷ்மணர் கேட்க மாட்டார். நான் தண்ணியிலேருந்து மீன் பிரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது, நான் உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரோட கிளம்பி 14 ஆண்டுகள் வனவாசத்துக்கு போய் ராமருக்கும் சீதைக்கும் பாதுகாப்பாக இவங்க இருப்பாங்க. இதுதான் லக்ஷ்மணரோட பாசம். இறந்தோன்னே பரதனை வர சொல்லி விட்றாங்க. வந்தோடனே எங்கே அண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா இந்த மாதிரி 14 ஆண்டுகள் வனவாசம் போகணுன்னு சொல்லி நான் அப்பா கிட்ட கேட்டேன், வரம் கொடுத்துருக்காங்க, அதனால் அண்ணா 14 வருடம் வனவாசம் போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே பரதன் கோவப்பட்டு, நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி திட்டி அண்ணனை பார்க்குறதுக்காண்டி போகிறாரு. போய் அங்கே அண்ணனை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ராமனை பார்த்து, அண்ணே நீங்கள் தானே ஆட்சி புரியணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது, அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கேட்பார். பரதன் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ ராமர் வெட்டின மரம் எப்படி துண்டாயிருமோ அது மாதிரி அவரோட மனசு அப்படி ஆயிருமா. ஏன்பா என்னை விட்டு போனீங்க, நான் தான் 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்கே தான் அயோத்தி தான் வந்துடுவேனே, எதுக்கு இறந்தீங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாரு ராமர். அப்பா உங்களை மாதிரி பாசம் என்னால் வைக்க முடியலைப்பா அப்படியெல்லாம் நினைக்கிறாரு. பரதன் வாங்க நான் போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் வரமாட்டுறாரு. அப்போ ராமன் சொல்கிறாரு, நீ போய் 14 ஆண்டுகள் ஆட்சி புரி, நான் 14 ஆண்டுகள் முடிஞ்சோன்னே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா 14 ஆண்டுகள் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்கள் வந்துடணும்னா, இல்லைனா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் சொல்கிறாங்க. சரி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்கிறாரு, உங்கள் பாதுகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி இதை மட்டும் பண்ணுங்கண்ணான்னு சொல்லி பரதன் சொல்கிறாரு. உடனே ராமரோட பாதுகையை வாங்கி 14 ஆண்டுகள் பாதுகையை வச்சு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு பரதன். இதுதான் பரதன் பாசம். நன்றி. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.